Welcome students, welcome you this session. Students, this is unit 1, supplementary, the envious neighbor. It is taken from a Japanese folk tale. Folk tale அப்படின்றது நாட்டுப்புற கதைகள்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுப்புற கதைகள் அப்படின்றது கிராமத்தில் நடக்கக்கூடிய கதைகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. This is part 1. Students, பேச கவனிங்க. In the old days, there lived an honest man with his wife, who had a pet dog, which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, "Bow, wow, wow," wagging his tail violently. The old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. When lo and behold, the place was full of gold pieces and silver and all sort of precious things which had been buried there. So they gathered the treasure, and after giving alms to that poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. Okay students, இப்போ நம்ம இதுக்கு வந்து மீனிங் பார்ப்போம். In the old days, பழங்காலத்தில் there lived an honest man, நேர்மையான ஒரு மனிதன் வசித்து வந்தான். யாரோட? with his wife, who had a pet dog. மனைவியோட வசித்து வந்தான். அவர்களுக்கு ஒரு பெட் டாக் இருந்தது. ஓகே, அது செல்ல பிராணின்னு சொல்லலாம். பெட் டாக்னா செல்ல பிராணின்னு சொல்லலாம். which they used to feed with fish. அந்த நாய்க்கு வழக்கமாக ஒரு ஃபிஷ் கொடுப்பாங்க உணவா. அண்ட் டிட்பிட் அப்படின்னா சுவையான உணவுக்கு துணுக்கு கொடுப்பாங்க. எங்கே தயார் பண்ணது? ஃப்ரம் their ஓன் கிச்சன். அவங்க கிச்சனே தயார் பண்ண நாய்க்கு சுவையான உணவு துணுக்கள் கொடுப்பாங்க. ஒன் டே, ஒரு நாள், ஆஸ் தி ஓல்டு ஃபோக்ஸ் வென்ட் அவுட் டு ஒர்க் இன் த கார்டனுக்கு அவங்க வந்து அங்கே வேலை செய்ய போனாங்க. த டாக் வென்ட் வித் தம். அந்த நாயும் அவங்க கூட போச்சு. அண்ட் பிகான் பிளேயிங் அபவுட். அங்கே விளையாடிட்டு இருந்தது. ஆல் ஆஃப் சடன், உடனே என்ன திடீர்னு, த டாக் ஸ்டாப்ட் ஷார்ட். உடனே ஒரு இடத்துல டக்கு நின்றது. அண்ட் பிகான் டு பாக், வவ் வவ் வவ். ஓகே, குலைக்க ஆரம்பிச்சது. வேகிங் ஹிஸ் டைல் வயலண்ட்லி. அதனுடைய வாலை ரொம்ப வேகமாக அந்த வாலை ஆட்டியது. தி ஓல்டு பீப்புள் தாட் தட் there must be something nice to eat under the ground. கிரவுண்டுக்கு கீழே கண்டிப்பாக அந்த நாய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நினச்சாங்க. ஸோ தே brought a spade and began digging. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மண்வெட்டி கொண்டு வந்து அங்கே நோண்ட ஆரம்பித்தாங்க. when lo and behold, ஓ அங்கே பாருங்க, the place was full of gold pieces. அங்கே வந்து அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தங்க துண்டுகள் இருந்தது. அண்டு சில்வர், வெள்ளி துண்டுகள். அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரீசியஸ் திங்ஸ். அது மட்டும் இல்லை, விலை மதிப்பெற்ற எல்லா விதமான திங்ஸ் அங்கே இருந்தது. which had been buried. அங்கெல்லாம் புதைச்சி வச்சுருந்தாங்க தேர். ஸோ தே கேதர்ட் த ட்ரெஷர். அந்த ட்ரெஷர் பூரா அவங்க வந்து எல்லாம் கேதர் பண்ணி, அண்ட் ஆஃப்டர் கிவிங் ஆர்ம்ஸ் டு த புவர், அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு தர்மம் பண்ணாங்க. ஓகேவா? பட் தம்செல்வ்ஸ் ரைஸ் ஃபீல்ட்ஸ். அவன் என்ன பண்ணாங்க? பாட் தம்செல்வ்ஸ் ரைஸ் ஃபீல்ட்ஸ். அவங்க வந்து நெல் வயல்களும் அண்ட் கார்ன் ஃபீல்ட்ஸ், தானிய வயல்களும் வாங்கினாங்க. அண்ட் பிகம் வெல்தி பீப்புள். ஏன்னாங்க பணக்காரன ரொம்ப வசதியான மக்களாக ஆகிட்டாங்க அவங்க. ஓகேவா? இந்த பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நாய் வந்து அவங்களுக்கு, ஓகேவா, அவங்களை குலைச்சி அவங்களுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி, அதனால் தங்க துண்டுகளும் சில்வர் துண்டுகளும் நம்ம விலை மதிக்க முடியாத பொருள்களும் கிடைச்சிது. அதை அவங்க மட்டும் வச்சுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? நெல் வயல்கள் வாங்கினாங்க, தானிய வயல் வாங்கினாங்க, கொஞ்சம் வசதி ஆகிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேரை போகலாமா? கவனிங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple, who, when they heard what had happened, came and borrowed the dog, and having taken him home, prepared a great feast for him, and said,
if you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it. The dog, however, who up to the time had received nothing but cuffs and kicks from his hosts, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross, and putting a rope around the dog's neck, led him out into the garden, but it was all in vain. He let them lead him where they might, not a sound would the dog utter. அட்டர்னா வந்து பேசுறது, இங்க என்ன நேரத்தில் அப்படின்னா நாய் வந்து குலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மீனிங் பாருங்க. நவ் இன் த நெய்பரிங் ஹவுஸ், பக்கத்தில் இருக்கிற வீட்டில் த டுவெல்ட் எ கவர்டஸ், பக்கத்தில் ஒரு பேராசை மிக்க அண்ட் ஸ்டிஞ்சி கஞ்சத்தனமான ஓல்டு கப்பல் வசித்து வந்தாங்க. ஓல்டு கப்பல்னா வயதானவங்க வசித்து வந்தாங்க. who when they heard that had happened, அவங்க பக்கத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. came and borrowed the dog, அவங்க அந்த நேர்மையான கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணாங்க, நாயை டாகை வாங்கினாங்க, கடனை வாங்கினாங்க. and having taken him home, அந்த நாயை வீட்டுக்கு கொண்டு போனாங்க. prepared a great feast for him, அந்த நாய்க்கு நல்ல ஒரு விருந்து வச்சாங்க. and said, if you please Mr. Dog, தயவு செய்து நாயே, we should be much obliged, நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருப்போம், to you if you would show us a place with plenty of money in it, நிறைய பணம் எங்களுக்கு காமிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கடன்பட்டிருப்போம் அப்படின்னு நாய்கிட்ட சொல்கிறாங்க. the dog however, எப்படியோ ஒன்று டாக் who up to that time, அது வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் had received nothing, ஒன்றுமே வந்து அவங்ககிட்ட வாங்கலை, அன்னைக்கு மட்டும்தான் வந்து விருந்து வைக்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் என்ன வாங்குச்சு நாய், cuffs and kicks, அந்த நாய் அவங்ககிட்ட அடியும் உதயம் தான், பார்க்கும்போதுலாம் நாயை அடித்தாங்க உதைச்சாங்க. ஃப்ரம் இஸ் ஹாஸ்ட், ஹாஸ்ட் அப்படின்னா இப்போ விருந்து வைக்கிறவங்க. would not eat any of the dainties, அங்கே வச்சிருக்கின்ற எந்த உணவையும் இனிய உணவையும் ஓகேவா அந்த நாய் சாப்பிடவே இல்லை. which they get with a set before him, அவங்களுக்கு முன்னாடி வச்ச நாய் முன்னாடி வச்சாங்களே அந்த விருந்து. so the old people began to get cross, அதனால அந்த ஓல்டு கப்பல் என்ன பண்ணாங்க, get cross, ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. and putting a rope around the dog's neck, டாக் கழுத்தை சுற்றிலும் கயிறை கட்டினாங்க. led him out into the garden, அந்த தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. தோட்டத்துக்கு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அங்கே கூப்பிட்டு போனாங்க. ஓகே, பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின், அங்கே கூப்பிட்டு போனாலும் கூட எல்லாம் வந்து வேஸ்ட், வீணாய் போச்சு. ஹீ லெட் தம் லீட் ஹிம் வேர், அவங்க நடத்தி சென்ற வழியில் அந்த நாய் நடந்து போனது. ஓகே, நாட் எ சவுண்ட் வித் த டாக் அட்டர், ஆனால் அங்கே எந்த ஒரு சவுண்டும் அந்த நாய் வந்து கொடுக்கல, என்னது குலைக்கல. பாருங்கள், இப்போ என்ன அப்படின்னா அவங்க அந்த ஹானஸ்ட் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பேராசை மிக்க கஞ்சத்தனமான ஒரு ஓல்டு கப்பல் வச்சுட்டு வந்தாங்க. அந்த நிறைவுமிக்க அந்த வீட்டில் என்ன நடந்ததோ அதை கேட்டு நாயை கடன் வாங்கிட்டு போகிறாங்க. நாய்க்கு உணவு வைக்கிறாங்க, சாப்பிட்றதில்ல. ஏன்னா அந்த நாயை எப்பயும் அடிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க. அந்த நாயை கையில் கட்டி அவங்க கார்டன் இழுத்து போகிறாங்க. ஆனால் அந்த நாய் எந்த சவுண்டுமே எதுவுமே கொடுக்கல, எதுவும் பண்ணலை. ஓகே, கவனிங்க. he had no bow wow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. So, thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal, over which they had to hold their noses, furious at being disappointed. The wicked old couple seized the dog and killed him. When the good old man saw the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow, with a heavy heart, went to the spot, and having set out a tray with the delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. கவனிங்கம்மா, he had no bow wow for them, அவங்க நினச்ச மாதிரி நாய் குலைக்கவே இல்லை. at last, however, கடைசியில் the dog stopped at a certain spot, சட்டைன்னா குறிப்பிட்ட இடத்துல நின்றுச்சு. and began to sniff, அதில் மூந்து பார்த்தது. ஓகேவா, ஸோ thinking that அந்த கப்பல் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, this must surely be the lucky place,
உண்மையிலேயே அந்த இடம் நமக்கு வந்து அதிர்ஷ்ட இடமா இருக்கும். லக்கி பிளேஸ் அப்படின்னா அந்த இடம் நமக்கு அதிர்ஷ்ட இடமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. தே டக், அவங்க அந்த தோன்றாங்க. அண்ட் ஃபவுண்ட் நத்திங், ஒன்றுமே இல்லை. ஆனால் பட் எ குவான்டிட்டி ஆஃப் ரொம்ப 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 நிறைய ஆஃப் டர்ட், அழுக்கு, அண்ட் நேஸ்டி ஆஃபுல், அருவருப்பான இறைச்சி கழிவு. ஓகேவா, அருவருப்பான இறைச்சி கழிவு தான் அதிகமாக இருந்தது. பயங்கரமான ஸ்மெல்லு. ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் த நோசஸ், ஸ்மெல்லு தாங்க முடியாமல் அவங்க மூக்கை மூடிக்கிறாங்க. ஃபியூரியஸ், ஜனனி ஃபியூரியஸ் அட் பீயிங் டிஸப்பாயிண்டட், அவங்க வந்து டிஸப்பாயிண்டடாக இருந்ததில்ல, அவங்க ஏமாற்றப்பட்டதுனால அவங்களுக்கு நிறைய கோவம் வந்துடுது. தி விக்ட் ஓல்டு பீப்புள் சீஸ் த டாக், அந்த நாயை பிடிக்கிறாங்க. அண்ட் கில்ட் ஹிம், நாயை கொன்னுறாங்க. when the good old man saw that the dog whom he had lent did not come home, அந்த பக்கத்து வீட்டுக்கார வாங்கிட்டு போனாங்க இல்லையா மகாலட்சுமி, killed the dog, நாயை கொன்னுறாங்க. when the அவங்க நாயை வாங்கிட்டு போனாங்க, பக்கத்து வாங்கிட்டு போனாங்க இல்லையா, இன்னும் கொண்டு வரலையே அவன் சொல்லிட்டு டு ஆஸ்க் வாட் had happened of him, அவன்கிட்ட கேட்குறாங்க நாய் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. and the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of pine tree, நான் கொன்னுட்டேன், அந்த கொன்னுட்டு அந்த பைன் ட்ரீ இருக்கு இல்லையா அங்கே போச்சு வச்சிருக்கேன். பைன் ட்ரீனா பாருங்க, இதுதான் பைன் ட்ரீ, இந்த மாதிரி பைன் ட்ரீ இருக்கு, இந்த அடியில் நான் வந்து போச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. ஓகே, அந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றான். ஸோ த குட் ஓல்டு ஃபெலோ, அந்த நல்ல ஓல்டு ஃபெலோ, நல்ல ஒரு அந்த மனிதன், வித் எ ஹெவி ஹார்ட், ரொம்ப கனத்த மனசோட, கனத்த இதயத்தோட, வருத்தத்தோட, வென் டு த ஸ்பாட், அந்த நாயை புதைத்த இடத்துக்கு போகிறான், அங்கே பார்க்குறான். அண்ட் ஹேவிங் செட் அவுட் எ ட்ரே வித் டெலிசியஸ் ஃபுட்டு, அந்த நாய்க்கு ரொம்ப சுவையான உணவுகள் அங்கே வைக்கிறான். ஹி பர்ன்ட் இன்செஸ், ஊதுவத்தி இருக்கு இல்லையா, ஊதுவத்தி குச்சி கொளுத்தி வைக்கிறான். இன்செஸ் அப்படின்னா நறுமணமான குச்சிக. அண்ட் அடாண்டு, அலங்கரிக்கிறான். வித் த கிரேவ்னா அந்த நாயை புதைச்சி வைக்காங்க இல்லையா சுடுகாடு, ஓகேவா, அந்த நாயை புதைச்ச இடத்துல ரொம்ப அலங்கரிக்கிறான். வித் ஃப்ளவர்ஸ் ஆஸ் ஹி ஷெட் டியர்ஸ், புதைச்சி பின்னாடி என்ன செய்யறான் அப்படின்னா ரொம்ப வந்து கண்ணீர் விடுறான் அப்படியே. ஓவர் ஹிஸ் லாஸ்ட் பெட், ஏன்னா ரொம்ப அருமையாக வளர்த்து வந்த நாயை அந்த பக்கத்து வீட்டில் கொண்டான் இல்லையா, தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிறான். இப்போ என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பேசேஜில் வந்து ஆக்சுவலாக அந்த நாய் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் முகுந்தது. அங்கே ரொம்ப வந்து அருவருத்தக்க இறைச்சி கழுவியும் அழுக்கு இருந்தது. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுற, நாய் மேலே கோவம் போட்டு கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு ஒரு பைன் ட்ரீ இருக்கு இல்லையா அங்கே புதைச்சிடறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஹானஸ்ட் மேன் வரான், வந்து என்ன செய்யறான் அப்படின்னா என்னாச்சு நாயின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நாயை புதைச்சிட்டேன் அப்படின்றாங்க. அவன் போயிட்டு அந்த புதைச்ச இடத்துல அதுக்கு தேவையான சாப்பாடெலாம் வச்சு ஊதுவத்தி கொளுத்தி ஓகே நல்ல பூவில் அலங்காரம் பண்ணி அங்கே கண்ணீர் சிந்துறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தோம். இந்த முறை நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. என்ன கிளாஸ் எடுக்கும்போது எல்லாரையும் மீட் பண்ணிகிட்டே இருந்த முடியாதுமா, நீங்கள் கிளாஸை கவனிக்கணும். அமைதியாக இருக்க மாட்டேன்றீங்க. நான் கிட்டத்தட்ட 6 பேரை வெளியே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கிளாஸ் வந்து நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் கிளாஸுக்கு வாங்கம்மா. ஏன்னா நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சத்தம், டிவி சத்தம் ஓடுது, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து கிளாஸுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அமைதியாக இருக்கணும், அதான் நல்லது. ஓகே, நான் வந்து இப்போது இதுக்கு மேலே நான் கிளாஸ் எடுக்கலை, கிளாஸை நிறுத்திடுறேன். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Thank you, sir. Thank you.